கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். நமக்கு ஒரு தடவை கூட சந்தேகமே வரல. பாருங்க, எனக்கு எத்தனையோ செய்தி கேட்குறேன், எனக்கு ஒரு கூட டவுட்டே வர மாட்டேதுங்க. ஆண்டவர் மேல எனக்கு ஒரு டவுட்டே வர மாட்டேதுங்க. அப்படின்னா நீங்க என்ன ஆண்டவரை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். உங்களுக்கு என்ன வரலன்னா, எனக்கு பாருங்களேன் சந்தேகமே வர மாட்டேதுங்க அப்படின்னா நீங்க விசுவாசிக்கவே ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். அனுபவத்துலதான் சொல்றேன் நான். எவன் ஒருத்தன் கடவுள் இருக்கிறான்னு விசுவாசிக்கிறானோ அவன் டவுட் வரும். எவன் ஒருத்தன் கர்த்தர் தான் தெய்வம்னு விசுவாசிக்கிறானோ அவனுக்கு டவுட் வரும். அப்ப நம்ம ஒரு தடவை கூட எனக்கு சந்தேகமா வரல அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த மனுஷனை எதையுமே விசுவாசிக்கலன்னு அர்த்தம். இப்ப விசுவாசிச்சா என்ன வரும்? சந்தேகம் வரும். நம்பர் ஒன். ஒரு இடம் வந்துச்சுங்க டவுட்டு. அப்புறம் பாருங்களேன், டவுட்டே வரல அப்படின்னா இன்னும் நீங்க நீங்க ஆழமா விசுவாசிக்கலன்னு அர்த்தம். டாப்புடியா விசுவாசிக்கலன்னு அர்த்தம். கெட்டியா விசுவாசிக்கலன்னு அர்த்தம். யாரெல்லாம் மேலோட்டமா விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அடிக்கடி டவுட் வராது. யாரெல்லாம் டெப்தா விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அடிக்கடி சந்தேகம் வரும். ஆமென். இதுல நான் ரெண்டாவது கேஸ். அதுதான் போல்டா பேசுறேன் நான். அடிக்கடி எவனுக்கு சந்தேகம் வருதோ அவனுடைய விசுவாசம் தான் வைரம் மாதிரி இருக்கும். மறுபடியும் சொல்றேன், அடிக்கடி 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 எவனுக்கு கர்த்தர் மேல சந்தேகம் வந்துச்சோ, எவனுக்கு தேவனுடைய வார்த்தை மேல சந்தேகம் வந்துச்சோ அவனுடைய விசுவாசம், எழுதி வைங்க, வைரம் மாதிரி அடி உர மாதிரி இருக்கிறோம். ஆமென். அப்ப ஒருத்தர் விசுவாசத்துல டாப் கியர்ல பேசுறாருன்னா என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த மனுஷன் நிறைய சந்தேகப்பட்டிருக்காம தெரியுது அப்படின்னு நீங்க என்ன யோசிக்கணும். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், நிறைய பிள்ளை சந்தேகப்பட்டு போல தெரியுது, அதான் விசுவாசம் டாப் கியர்ல எகுறுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நான் அப்படித்தான் பார்க்குறேன். ரொம்ப பயங்கரமா விசுவாசத்தை பேசுனாங்க, நான் புரிஞ்சுக்குவேன். பிள்ளை ரொம்ப அடிபட்டு போல தெரியுது, அடிபட்டிருக்கிற தனிமையில பாவம், நான் புரிஞ்சுக்குவேன். ஆமே, இது எனக்கு தெரியும். கர்த்தர் நல்லவர். அதனால நீங்க விசுவாசினா என்ன வந்துடணும்? சந்தேகம் வரணும். அதுல வரல பாஸ்டர் அப்படின்னா நீங்க விசுவாசி கலன்னு அர்த்தம். ஆமே, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஒருத்தனை குறி வச்சிட்டாருன்னா, கர்த்தர் டிப்ஸ் சொல்லிட்டு டாக்டர்ல போறேன். கர்த்தர் ஒருத்தனை குறி வச்சிட்டாருன்னா மாறு, இல்லைன்னா உன்னை மாத்திருவேன்னு பாரு. என்ன சொல்லுவாரு? குறி வச்சிட்டாருன்னா அவர் சொல்ற வார்த்தை மாறு இல்ல மாத்திரு அப்படிம்பாரு. குறி வைக்கல அப்படின்னா மாறு, உனக்கு நல்லது, இல்லைன்னா போ எனக்குன்னு போயிடுவார். குறி வைக்கணுமா குறி வைக்க வேண்டாமா? ஆண்டவர் நம்மளை, பிசாசு நம்மளை பொறி வச்சு பிடிக்கிறான். என்ன வச்சு பிடிக்கிறான்? பொறி பொறி எலிப்பொறி பார்த்தீங்கன்னா, எலிப்பொறி கண்ணி பொறி வச்சு பிடிக்கிறான், எங்கடா அவளை பிடிக்கலான்ட்டு. ஆண்டவர் நம்மளை குறி வச்சு தூக்கிடுவாரு. ஸ்கெட்ச் போட்டு தூக்குறது இல்ல. ஒரு மனுஷனை ஸ்கெட்ச் போட்டு தூக்குறது இல்ல. பிசாசெல்லாம் ஆண்டவர்கிட்ட பிச்சை தான் வாங்கணும். எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது? எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது? எல்லாம் வாழ்க்கை தான் கற்றுக் கொடுக்குது. ஸ்கெட்ச் போட்டு தூக்குறது இல்ல ஒரு ஆளை. பிசாசு ஆண்டவர்கிட்ட பிச்சை வாங்கணும். எப்படி தூக்குறீங்கன்னு சொல்லித்தாங்கன்னு சொல்லி பிச்சை வாங்கணும். நம்ம நினைக்கிறோம் பிசாச இவர் தான் ஸ்கெட்ச் போட்டு தூக்குவார். எவனாலும் பரவாயில்ல, எந்த குழியில பதிவுதான் பரவாயில்ல, ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுவார். ஆமேன். அப்படி தூக்குனதுனாலதான் நிறைய கேஸுங்க வந்துச்சுங்க. இல்ல வர்ற கேஸுக்கும் கிடையாது. ஆமேன். ஆண்டவர் பெரியவரா? ஸ்கெட்ச் போட்டு தூக்குவார். மாறு மவனே, நீ மாறல போயிட மாட்டேன், உன்னை மாத்தாம விட மாட்டேன். யோனா மாறு, ஏ மோசே மாறுறா, டே பார்வான் மாறு, குறி வச்சிட்டேன், போக்கஸ் போட்டேன், நீ மாறித்தான் ஆகணும். நீயா மாறிட்டா வலி கம்மி.
நான் மாத்தினா ரத்தம் சொட்டு சொட்டுன்னு சொட்டும். எப்படி வசதி, எப்படி வசதி. ஆமென். சேனைகளின் கர்த்தர் இறங்கிட்டாருன்னா ரொம்ப கஷ்டம். பார்வனை உண்டுலன்னு பண்ணிட்டாரு, உண்டுலன்னு பண்ணிட்டாரு. நேடா கர்த்தர் யாருன்னு என்னைய கேட்கிறேன் நீங்க? ஏண்டா வரேன் பாரு. ஏண்டா ஆண்டவர் என்னன்னா குறி வச்சதுனாலதான் தூக்குனாரு. என்ன வச்சிட்டாரு? குறி வச்சாரு. எப்ப குறி வச்சாரு தெரியுமா? என்னை எப்ப குறி வச்சாருன்னு நினைக்கிறீங்க? கர்ப்பத்துல தானியேலுங்கிற கரு வந்தோடனே வரைக்கும் வச்சிட்டாரு. தொலைச்சே போட்டேன், நீ என்கிட்ட தான் வரணும். அங்க வச்சாரு குறிய. கரெக்டா குறி வச்சாரு. அந்த ஏஜ் வந்து நீ சுட்டு தூக்கிட்டாரு. உன் கண் அங்க வச்சேன்டா. ஆமேன். ஆமேனா? இதான் பவுலெல்லாம், இது பவுலே பேசுறாரு. என்னன்னா பாருங்களேன், நான் தாயின் கருப்பத்தில் இருந்த போது என்னை வேறு பிரித்து அழைத்த தேவன். அங்க குறி வச்சாராம். கர்த்தர் நல்லவர். அதனால நீ பயப்பட வேண்டாம். ஆண்டவர் தாயின் கர்ப்பத்திலேயே குறி வச்சாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கரெக்டா தூக்கிட்டு உள்ள வந்துருவாரு. ஒரு ஆள் கூட மிஸ் ஆக மாட்டாங்க. கேரண்டியா சொல்றேன் நான். ஆண்டவர் யாரார குறி வச்சாரோ ஒரு ஆள் கூட அவட்ட வராம போக முடியும். இந்த மாதிரி நம்ம ஒரு பாச சொல்லுவோம், நம்ம ஒரு வேர்டு சொல்லுமே, எப்படி இப்ப இது பிடிச்சாலு அப்படிமாங்களே, என்ன பேரு? இந்த மாதிரி இருக்கால சொல்லுமே, இப்ப இந்த குறி வச்சிட்டோம் அந்த ஆள்கிட்ட, ஐயோ அப்படி என்ன பேர் அது? ஒரு பேர் சொல்லுவோமே நம்ம, வக்கரமா என்னமோ வார்த்தை பயன்படுத்தணும் நம்ம. மோசமான கௌரவம் பிடிச்சாரு. பிடிச்சாருன்னா உடும்படி பிடிப்பாரு. நம்ம ஆண்டவர் அப்படிதான். பிடிச்சாருன்னா பிடிச்சிருவாரு. தப்பிக்கவே முடியாது, எந்த கொம்பனும் முடியாது. ஆமென். அதனால அப்படிப்பட்ட தெய்வத்தை, அப்படிப்பட்ட கர்த்தரை நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். பயப்பட வேண்டாம், எதையும் சந்தேகப்பட வேண்டாம். வருவார். எப்பவுமே ஆண்டவருடைய ஒரு பழக்கம் ஒண்ணு இருக்கு. ஏற்ற காலம் வந்தாதான் அவர் வேலையை செய்வார். என்ன காலம் வந்தா? ஆமா. ஏற்ற காலங்கிறது என்ன நினைக்கிறீங்க? சரியான காலம். இதை இப்ப செஞ்சாதான்டா சரி. டே இவனை இப்ப உடைச்சதான்டா சரியா இருக்கும். டே இவனை இப்ப மாத்தினதான்டா சரியா இருக்கும். டே இவனை இப்ப சந்திச்சாதான்டா சரியா இருக்கும். டே இவனை இப்ப தொட்டாதாடா அப்படின்னு, அந்த எப்ப தொட்டா சரியா இருக்கும், எப்ப அடிச்சா சரியா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு தெரிஞ்சு வேலை செய்வார். அதனாலதான் நமக்கு ரொம்ப டிலே ஆகுற மாதிரி தெரியும். சரி, இவ்வளவு லேட் ஆகுது, இவ்வளவு லேட் ஆகுது, அக்கறை பெருகுது, இவ்வளவு லேட்டா இருக்கே. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள். ஆமீன். கர்த்தர் நல்லவர். வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம். டாபிக்ல போகலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்னு யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாமா? 1 யோவான் 4:18 வேற, 1 யோவான் 4:18 வேற. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் இந்த நிருபத்தை, இந்த கடிதத்தை எழுதுகிறார், சபைக்கு எழுதுகிறார். அப்படி எழுதும்போது என்ன எழுதுகிறார்னா, மறுபடியும் வாசிங்க. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் நாங்கள் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எதுக்கு அறிவிக்கிறாங்களா?
எதுக்கு? அவங்க பார்த்தத, அவங்க கேட்டத, அவங்க அனுபவிச்சத, அவங்க ருசி பார்த்தத எதுக்கு நமக்கு அறிவிக்கிறாங்களாம்? வசனத்துல இருக்கா இல்லையா? என்ன இருக்கு? நீங்க எங்களோட ஐக்கியமாகணும், நாங்க உங்களோடையும் நீங்க எங்களோடையும் ஐக்கியமா இருக்கிறதுக்கு தான் நாங்க என்னென்னத்தெல்லாம் பார்த்தோமோ இயேசை பத்தி, என்னென்னத்தெல்லாம் கேள்விப்பட்டோமோ இயேசை பத்தி, என்னென்னத்தெல்லாம் அவட்ட நான் ருசி பார்த்தோமோ அதை அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன்ப்பா. நீங்க எங்களோட ஐக்கியமா இருங்கப்பா. சரி, அடுத்து. இங்க வருங்க. ம் இங்க பாருங்க. நீங்க எங்களோட ஐக்கியமா இருக்கணும். நான் எங்களுக்கு கூட்டத்தை சேர்க்கல, நான் எங்களுக்கு ரசிகர் மன்றத்தை ஆரம்பிச்சு சொல்லல. நீங்க எங்களோட ஐக்கியமா இருக்குன்னு விரும்புறோம். ஏன் விரும்புறோம்னா, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இங்க பாருங்க, நாங்க அவரோட டைட் பாண்டிங்ல இருக்கிறோம், டைட் கனெக்ஷன்ல இருக்கிறோம். நீங்க என்ன செய்யணும்? அவரோட ஐக்கியமா இருக்கிற எங்களோட ஐக்கியமா இருங்க. அதுக்குத்தான் இதெல்லாம் சொல்றோம். ஆமீன். எதை பத்தி யோவான் பேசுறாரு? ஐக்கியம். ஐக்கியம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஏன் உங்களை அழைச்சாரா? பிதாவாகிய தேவன் என்னத்துக்கு உங்களை கூப்பிட்டாரு? பெயர் சொல்லி அழைத்த எந்த கர்த்தாவே அப்படி சொல்றோம் இல்லையா? எதுக்கு அழைச்சார்? வசனத்தை படிக்கும்போது வைகை எக்ஸ்பிரஸ் மாதிரி படிக்காம டவுன் பஸ் மாதிரி படிக்கணும். எப்படி படிக்கணும்? ஸ்டாப்பிங்கா இல்லை மகளிர் விடியல் பயணம் மாதிரி அப்படியே மெதுவாக வண்டி ஓடுது பாருங்க, இப்படியே தாளாட்டணும் வசனத்தை. அப்பலாம் தான் உங்களுக்கு புரியும். எடுத்தோமா ஜெட்டு வேத்தில் படித்தோமா தூங்கணுமான்னு போனீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியாது. ஆமீன் சொல்லுங்க. உண்மைதான் நான் சொல்கிறது. அதனால் மகளிர் பஸ்ஸில் போய் ஏறுறீங்க, பைபிளே அப்படி நினச்சி படிங்க. ஒவ்வொரு ஸ்டாப்பிங்காக படிக்கிற மாதிரி வார்த்தையாக ஸ்டாப்பிங் போட்டு படிங்க. என்ன பண்ணணும்? வார்த்தைக்கு ஒரு ஸ்டாப்பிங். சாலமங்கலம் இறங்கு, அடுத்த வார்த்தை படப்பை இறங்கு, அப்படி ஸ்டாப்பிங்காக இங்கே படிக்கணும். வசனத்தில் நிறைய ஸ்டாப்பிங் அங்கேயே போட்டிருக்கிறாங்க, சரிங்களா? ஆனால் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? ஸ்டாப்பிங் போடாமல் பைபாஸில் போகிறீங்க. ஆமீன். இங்கே ஸ்டாப்பிங் போட்டுருங்கிற நினைப்பில் தான் கேட்புட்ருக்காங்களா வசனத்தில்? நம்ம என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் இணைச்சி ரசம் மாதிரி ஒன்று ஆக்கி போயிட்டே இருக்கான். ஒரு அதிகாரம் படிச்சிட்டேன் பாஸ்டர், ஒரு அதிகாரம் யூடியூப் 2 மணி நேரம் பார்த்தேன் பாஸ்டர், இதுக்கு இல்லை. அதனால நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்க. என்ன சொல்லியிருக்காங்க வசனம்? என்ன கேட்டேன்? எதுக்கு உங்களை அழைச்சாரு? மறுபடியும் அதை வாசிப்போமாக. இந்த வசனத்தோட எனக்கு நேரம் முடிஞ்சிடும். வாசிங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். எதுக்கு அழைச்சாராம்? எதுக்கு அழைச்சாராம்? சாப்பாடு போட, ஆசீர்வதிக்க, அப்புறம் 4 ஏக்கர் இடம் வாங்கி தர. எதுக்கு அழைச்சாராம்? கிறிஸ்துவோட, அவருடைய குமாரனோட, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட டைட் பாண்டிங்ல இருக்கணுமா? இது யாருடைய விருப்பம்? ஃபாதர் விருப்பம், பிதாவாகிய தேவனுடைய விருப்பம். இதுதான் அழைச்சாராம். இதை பவுலும் அப்படிதான் பேசியிருக்கிறார். அப்ப தேவனோட நம்ம ஐக்கியமா இருக்கணுங்கிறது புதிய ஏற்பாட்டுல வலியுறுத்தப்பட்ட சத்தியம். ஐக்கியமா இருக்கணும். இருக்குமா? அதான் கேள்வி. இருக்குமா? அப்ப
தேவன் உங்களை அழைச்சது ஒண்ணு, நீங்க இருக்கிறது ஒண்ணு. விளங்குமா? உருப்படுமா? சரிதானா? இது முறைதானா? இது நியாயம்தானா? சொல்லுங்க. கணம் கோட்டார் அவர்கள், நீங்க நடந்துக்கிறது சரிதானா? எதற்காக உங்களை அழைத்தார்? தேவனோடு ஒரு ஐக்கியத்தை நீங்க ஃபார்ம் பண்ணணும். ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க ஃபார்ம் பண்ணணும். ஒரு உறவு முறையை நீங்க உருவாக்கணும். அதுக்குத்தான் மனுஷனா இருக்கிற உங்களை கடவுளா இருக்கிற அவரு வானார். ஆமேனா? இதான் பவுல் அங்க எழுதி காமிக்கிறார். 1 கொரிந்தியர், அடுத்து 1 யோவான் எடுங்க. 1 யோவான் 1:7. 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? தேவன் எதுல இருக்கிறாரு? ஒளியில இருக்கிறார். அவர் ஏன் ஒளியில இருக்கணும்? அவரே ஒளியாத்தான் இருக்கிறார். ஒளி இருக்கிற இடத்துல ஒளி இல்லாம இருளா இருக்கும்? ஒளி எங்க இருக்கும்? ஒளிட்டு தான் இருக்கும். தேவன் ஒளியில் இருக்கிறது போல. இதனாலதான் மற்றவங்க அவர் ஜோதி, அவர் தீபம், அந்த ஜோதி, இந்த ஜோதின்ட்டு பேசுறாங்க. தேவன் என்னவா இருக்கிறார்? ஒளியா இருக்கிறார். God is light. அவர் ஒளியா இருக்கிறார். இதனாலதான் மற்றவங்க அப்படி பேசுறாங்க. பைபிள் இதை கரெக்டா உள்வாங்கி இப்படி வருது. தேவன் ஒளியா இருக்கிறார். தேவன் ஒளியிலே, கவனிச்சீங்களா? 6 மணி லைட்டை போட்டா என்ன சொல்லுவாங்க? சிஸ்டர், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் இதை கேட்குறேன். 6 மணிக்கு சுவிட்சை போட்டு லைட் போட்டு என்ன செய்வாங்க மற்றவங்க? செஞ்சது இல்லையா? ஏன்? வெளிச்சம், கடல் வந்துட்டார், ஒளி வந்து விட்டது, இறைவன் வந்து விட்டார். அதான் அர்த்தம். ஒளி என்பது தேவனுடையது. தேவன் ஒளியா இருக்கிறார். அந்த ஒளியா இருக்கிற தேவன் ஒளியிலே இருக்கிறார். அப்புறம் அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் அவரோடு நாமும், நம்மோடு அவரும் ஐக்கியப்பட்டிருப்போம். கனெக்ஷன். செடியோட கொடியும் கொடியோட செடியும் ஐக்கியப்பட்டு இருக்கும். ஆமென். இந்த ஐக்கியம்தான் ஆண்டவர் ஏதென்ல எதிர்பார்த்தார். ஆதாம்கிட்ட, ஏவாள்கிட்ட இந்த ஐக்கியம். ஏவாள் பிசாசோடு ஐக்கியமாயிருந்தார். ஆதாம் ஏவாளோடு ஐக்கியமாயிருந்தார். அப்படியே சீட்டு ஓனா விழ ஆரம்பிச்சிச்சு. ஏவாள் சீட்டு விழுந்துச்சு, ஆதாம் சீட்டு விழுந்துருச்சு. தேவன் ஏதென்ல எதிர்பார்த்தது மனுஷர்கள் தம்மோடு ஐக்கியமா இருக்கணும். நம்மோட ஒரு டைட் பாண்டிங்ல, ஒரு உறவு முறையில அவர் இருக்கணும். நம்மகிட்ட ஃப்ரெண்ட்லியா அவங்க பழகணும். சிநேகிதனா அவங்க பழகணும், பேசணும், நம்மகிட்ட பழகணும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. அதுதான் பகலின் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தர் இங்க வராரு. வந்துருக்கண்டா, வாங்கடா, என்ன வாங்க பேசுங்கடா. என்னடா ஆக்கணும், என்னடா போனீங்க, ஐயோ என்னடா ஒளிஞ்சிட்டு கிடக்குறீங்க, என்ன விஷயம்? நம்ம கடவுளை, மற்றவங்க கடவுளா பார்க்குறாங்க, நம்ம ஃபாதரா பார்க்கணும். ஃபாதரா பார்த்தோம்னா அந்த ஒரு பிள்ளை ஃபாதர்கிட்ட எப்படி ஐக்கியம் கொள்ளுமோ அந்த மாதிரி ஐக்கியம் கொள்ள முன் வரணும். ஆமென். ஐக்கியம். இந்த வசனத்துல 3லயுமே என்ன பேசியிருக்கிறோம்னா, ஐக்கியத்தை பத்தி ஆண்டவர் வலியுறுத்தி இருக்கிறார். நம்மகிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்க ஆண்டவர்கிட்ட ஐக்கியத்துக்காக நீங்க மன்றாடணும். ஆசீர்வாதத்துக்காக மன்றாடுறது ஒரு கூட்டம், ஐக்கியத்துக்காக மன்றாடணும். பணக்காரர்கிட்ட இருக்க பணம் நமக்கு மேட்டர் இல்லை, நமக்கு தேவை பணக்காரர்.
சொல்லுங்க. தங்க நகை தங்க தங்க நகை கடைக்கு ஓனர் முக்கியமா, நகை இடத்துல இருக்க நகை முக்கியமா? ம்? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப கஷ்டம். அவங்க அப்பா சரியில்லை. ஒரு மகன் இருந்தா அவனும் சரியில்லை. ஒரே ஒரு பிள்ளை. அவங்க அம்மாவும் அந்த அளவுக்கு சரியில்லை. அவங்க பலவீனமானவங்க. ஒரே ஒரு வாலிப பிள்ளை இருந்தா. அந்த பிள்ளை வேலை பார்த்து அந்த குடும்பத்தை அவங்க ரன் பண்ணியிருக்கிறாங்க. சரி, ரொம்ப கஷ்டம். சரியான சாப்பாடு கிடைக்கல. ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த பிள்ளைக்கு மேரேஜ் காலம் வந்துச்சு. கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அங்க போனா என்ன வசதி! ரெண்டு மூணு இடத்துக்கு வீட்டுக்கு சொந்தக்காரி அவதான். அம்மாட்ட இருக்கிற வரைக்கும் முட்டை. சொத்துக்காரனை கல்யாணம் முடிச்சோனையும் இப்ப அந்த பொண்ணு யாரு? சொத்துக்காரி. இதைத்தான் நான் சொல்றேன். பணக்காரர்கிட்ட இருக்க பணத்தை தேடாதீங்க, பணக்காரனை தேடுங்க. அவரை சொந்தமாக்குங்க. உங்களுக்கு எல்லாமே சொந்தம். அதனால தேவனோட நாம ஐக்கியமா இருக்கணுங்கிறதான் டாபிக். நீங்க அதை விட்டுட்டு நீங்க எதையா தேடிட்டு இருந்தீங்கன்னா பாவம், கடைசி வரைக்கும் அவுட்டு. நீங்க கடைசி வரைக்கும் அவுட். அவர்கிட்ட பணம் இருக்கு, ஆனா அவர் இருக்காரு. அவரோட ஐக்கியம் கொள்ள நாம் முன் வர வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நாம விசுவாசியா இருந்தோம், நாம சபைக்கு வந்தோம், நாம ஜெபம் பண்ணியும், நாம விசுவாசித்தும், நம்ம ஆராதனை பண்ணியும், வேதத்தை வாசித்தும், இவ்வளவு அடுக்கிறேன் கவனிங்க, வாசித்தும் நமக்கும் தேவனுக்கும் ரிலேஷன்ஷிப், ஐக்கியம், தொடர்பு இல்லை அப்படின்னா, தொடர்பே இல்லைங்க. அவர் யாரோ நான் யாரோ, ஏதோ பயிர் படிப்பேன், ஏதோ ஜெபம் பண்ணுவேன், ஏதோ சபைக்கு போவேன், ஏதோ பாஸ்ட் கத்துவாரு, அப்படி குறிப்பேன், எடிட்டர், இப்படி நீங்க எல்லாம் பண்ணி இப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு அவருக்கும் உறவே இல்லை, தொடர்பே இல்லை, உறவு முறையே இல்லை, ஒரு பாண்டிங்கே இல்லை அப்படின்னா, உங்க மனசாட்சி சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்க. ஒரு பெரிய டேஞ்சரை பேசிட்டு இருக்கிறேன், அனுபவிச்சு சொல்றேன் நான். நீங்க பைபிள் படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், சர்ச்சுக்கு வரலாம், காணிக்கை கொடுக்கலாம், ஐயோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்க. ஆனா அவருக்கும் உங்களுக்கும் இந்த தொடர்பு இல்லை அப்படின்னா, டைட் பாண்டிங் இல்லை அப்படின்னா, உங்க மனசாட்சி சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்க, உங்க மனசு சொல்றதான் சரின்னு கேட்பீங்க. ஆமா, உங்க மனசாட்சி ஷார்ப் எட்ஜா இருக்கணும் அப்படின்னா, நல்ல நல்ல தெளிவா இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கும் தேவனுக்கும் ஐக்கியம் மஸ்ட். எந்த அளவுக்கு நீங்க ஒளியோட பயணிக்கிறீங்களோ, ஒளியோட நேரம் செலவழிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு மனசாட்சி அப்படியே தக தக தகன்ட்டு மின்னும். அந்நேரம் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுக்கு மனசு ஆமேன் போடும். ஆமேன் போடுறோம். நீங்க தொடர்பை கட் பண்ணிட்டீங்கன்னா மனசுதான் ராஜா, மனசாட்சி கூஜா. அதுக்கு பேர் தான் செத்த மனசாட்சி, அதுக்கு பேர் தான் திருமண சாட்சி. ஆமீன். அப்ப எதுக்குங்க ஐக்கியம்? ஏன் இப்படி சொல்றாரு கர்த்தர்? ஐக்கியமா இருங்கடா, ஐக்கியமா இருங்கடா அப்படின்னா எது சொல்றாரு? அப்பதான்டா நீங்க எனக்காக வாழ முடியும். அப்பதான்டா உங்க மனசாட்சி ஷார்ப்பா கிளாரிட்டி அப்படி இருக்கும்டா. அப்பதான்டா உங்க மனசு சொல்றத நீங்க கேட்பீங்கடா, மனசாட்சி சொல்றத கேட்க மாட்டீங்கடா. ஆமீன். நான் எப்பயுமே சொல்லுவேன், எங்க ஒருத்தர் கடவுளுக்கு பயப்படுறாரு பயப்படல அதை விட்டு தள்ளுங்க, மனசாட்சிக்கு பயப்படுறான் பாருங்க. அவன் சொந்த மனசாட்சி சொல்றதுக்கே அவன் பயப்படாதுன்னா, காணாத கடவுளுக்கு எப்படி பயப்படுவான்? எப்படி பயப்படுவான்? தன் மனசாட்சி சொல்றதுக்கே பயப்பட மாட்டேங்கிறான் அவன், கீழ்ப்படிய மாட்டேங்கிறானே. காணாத தேவன் சொல்ற வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிவான்? முடியாது. அப்ப நம்மளாம் எதுக்கு பழகணும்? மனசாட்சி சொல்றதுக்கு, பயப்படுறதுக்கு, கீழ்ப்படிறதுக்கு, ஆமேன் போடுறதுக்கு முதல்ல பழகணும். இதான் பவுல் சொல்வார், கோபாக்கினை மாத்திரமல்ல
மனசாட்சி நிமித்தம் நம்ம கீழ்ப்படிய வேண்டும். பவுல் எழுதியிருக்கிறார், மனசாட்சி. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. அவளா மனசாட்சி எல்லாம் பேசுவா சொல்றோமா? அப்படி என்ன அர்த்தம்? மனசாட்சி எல்லாம் பேசுறான்னு என்ன அர்த்தம்னா, மனசாட்சி சொல்றதா என்னன்னு கேட்கறது இல்ல, மனசு சொல்றதா என்னன்னு கேட்டு வாழ்றது. ஆமேன். நீங்க மனசு போக்குல போனீங்கன்னா கண் போன போக்கு தான், காது போன போக்கு தான், கால் போன போக்கு தான், நேரம் நரகத்துக்கு போயிருவீங்க. மனசாட்சி போற போக்குல போங்க. ஆமீன். கர்த்தர் நல்லவர். நீங்க எந்த அளவுக்கு தேவனோட எந்த அளவுக்கு நீங்க தேவனோட ஐக்கியமா இருக்கீங்களோ அப்பெல்லாம் இருள் சத்தத்தை உங்களால அறிய முடியும், எதிரி சத்தத்தை உங்களால அறிய முடியும். எங்க இருக்கணும்? யார்கிட்ட ஐக்கியமா இருக்கணும்? எந்த அளவுக்கு நீங்க கடவுளோட, தேவனோட, ஜீசஸோட நீங்க டைட் பாயிண்ட்ல இருக்கீங்களோ அப்பெல்லாம் இது எதிரி சத்தம், இது கடவுள் சத்தம் கிடையாது, ஐயோ இது வேற சத்தம், இந்த புத்தி அவர் புத்தி இல்ல, இந்த யோசனை அவர் யோசனை இல்ல, இந்த எண்ணம் அவர் எண்ணம் இல்ல, இந்த யோசனை அவர் யோசனை இல்ல, அப்படிங்கிறத நீங்க இனம் காணணும்னாலே யாரோட ஐக்கியம் இருக்கணும்? பைபிளை கரைச்சி குடிச்சவங்கிட்ட போய் ஆலோசனை கேட்காதீங்க, போட்டு தள்ளிடுவாங்க. தேவனோட சஞ்சரிக்கிறாங்க இல்லையா, தேவனோட வாழ்றாங்க இல்லையா, குடும்பம் குடித்தனமா, அவங்ககிட்ட போய் ஆலோசனை கேளுங்க. கரெக்டா பகுத்து பிரிச்சிருவாங்க. இது எதிரி சத்தம், இது பிசாசு சத்தம், வேண்டாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தான் சத்தம் தெரியும். எல்லாரும் தெரியாது, பைபிள் படிச்ச கூட தெரியாது. நீங்க தேவனோட ஐக்கியமா இருந்தீங்கன்னா சத்தங்களை இனம் காண முடியும். என் ஆடுகள் என் சத்தத்தை அறியும், அவைகள் அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகளுக்கு பின் செல்லாது, விட்டு ஓடி போகும். ஆமேன். இப்ப தேவ சத்தம் உங்களுக்கு வேணும்னா எதிரி சத்தத்தை இனங்காண தெரியணும். இந்த யோசனை தேவன்றது வந்தது இல்லை, இப்படி செய்ய சொல்றாங்க சிஸ்டர், பட் இது தேவ சத்தம் இல்லை சிஸ்டர், நான் முடியாது, அப்படி ஒதுங்க வரணும், அப்படி ஒதுங்கி வர பார்க்கணும். ஆமீன். இதுக்கெல்லாம் இந்த தில்லு கட்ஸு தைரியம் வேணும்னா நீங்க தேவனோட ஐக்கியமா இருக்கணும், வேற வழியே கிடையாது. 30 வருஷ வாழ்க்கையில இருந்து நான் பேசிட்டு இருக்கேன், நான் வேற வழியே கிடையாது. ஆமீன். அப்ப நாம விசுவாசியா இருந்தாலும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போக, தேவனுடைய சத்தத்தை பிசாசின் சத்தம் நம்ப வாய்ப்பு இருக்கு. இது அடுத்த டேஞ்சர். தேவ சத்தம் அல்லவோ. ஏரோது பேசினா ஜனங்களாம் சொன்னாங்க தேவ சத்தம் அல்லவோ அப்படின்னாங்க. தூதன் இறங்கி அடிச்சுக்கு நாசம் பண்ணிட்டான், புழு புழுத்து இறந்தான். ஜனங்கள் ஐடென்டி பண்ண தெரியல, இது யார் சத்தம், இந்த குரல் யார் குரல், இந்த போதனை யார் போதனை, இது யார்கிட்ட வந்த உபதேசம் தெரியல. காரணம், நிஜமான கடவுளோடு நிஜமா அவங்க வாழவே இல்லை. அவர் யாரோ நான் யாரோ, போவேன் அவ்வளவுதான், சர்ச்சுக்கு போவேன், படிப்பேன் பைபிள், அவ்வளவுதான். அவர் யாரோ நான் யாரோ தான். இப்படி இருக்கிற வரைக்கும் வண்டி நகராது. ஆமேன். அதெல்லாம் பாருங்களேன், அவங்க 10 வருஷமா சமைக்க போறாங்க. பாருங்களேன், பேச்சு சரியில்லை பாஸ்டர். ஏன் சரியில்லை? அவங்க புத்தி சரியில்லையே, இன்னும் அப்படித்தானே இருக்கிறாங்களே. ஆனா 10 வருஷம் சபைக்கு போறாங்க பாஸ்டர், ஏன் சரியில்லை? இப்ப சொல்லுங்க பதில. ஒளியோட அவங்க வாழல, அதனாலதான் ஆட்டோமேட்டிக்கா இருளோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்க ஒளியோட வாழ 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 நீங்களே அப்படி ஒளியா மாறும், உங்க மனசெல்லாம் வெளிச்சமா மாறும். பிரச்சனைக்கான காரணம் கண்ணுக்கு முன்னாடி வந்து ஆடும், இதான் காரணம், இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவரே. ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அதனால ஆண்டவர் முடியுது. ஆண்டவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, எப்பா எல்லாம் வரீங்கப்பா, நான் தரதை வாங்கிட்டுலாம் போறீங்கப்பா, ஆனா என்ன வாழ மாட்டேங்க, நீ யாரோ நான் யாரோ இப்படிதாண்டா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்படி இருந்தா வண்டி ஓடாது.
உங்களை பிசாசு ஏமாத்திடுவான்டா அப்படின்னு ஆண்டவர் நம்மகிட்ட எச்சரிக்கிறார். அவர் சொல்றதை நம்பலாமா? இது யார் சத்தம்? ஒரு 6 மணி நேரமா சத்தம் போயிட்டு இருக்குல்ல, இது யார் சத்தம்? தேவ சத்தமா அது? நீ சொல்லுங்க, தேவ சத்தமா அது? எப்படியோ இது தேவ ஆலோசனையா, தேவ யோசனையா? இப்படிதான் கண்டுபிடிக்கணும். யாரை மையப்படுத்துறாங்க, யாரை ஃபோக்கஸ் பண்றாங்க, ஒரு உபதேசம் யாரை ஃபோக்கஸ் பண்ணுது, ஒரு உபதேசம் நம்மளை யாருக்கு நேரம் நடத்துது, இப்படின்னு நீங்க ஐடென்டி பண்ணணும். அந்த சபைக்கு போனா தேவனோட நம்மளை இணையிறோமா, இல்ல தேவன் வேற நாம வேற தனித்தனியாக தான் வெளியே போறோமா சபை முடிச்சுட்டு, எல்லாம் ஐடென்டி பண்ணணும். ஆமைன்னு சொல்லுங்க. இப்படிதான் ஐடென்டி பண்ணி நம்ம சபைகளை தேர்ந்தெடுக்கணும். இதெல்லாம் எனக்கு யாரும் சொல்லித்தரல. நான் நிறைய சபை போய் இறங்கிட்டேன், எனக்கு சொல்லி தரல. நான் கற்றுக்கிட்டதை அப்படியே ஓப்பனாக ஃப்ரெஷ்ஷாக பேக்கிங்கை உடச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். நான் அதனால் தேவனோட உங்களை இணைக்கிற யாரோடு நீங்கள் இணைங்க, தப்பே கிடையாது, தவறே கிடையாது. தேவனோட உங்களை இணைக்கிற எல்லா உபதேசத்துக்கும் ஆமேன். தேவனோடு இணைக்கிற எல்லா ஆட்களோடும் நான் இணைவேன். ஆமேன், ஆமேன், மாற்றமே இல்லை.